வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு காரசாரமான ஈரல் ஃப்ரை தாங்க. இந்த ஈரல் ஃப்ரை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது இந்த ஈரல் ஃப்ரை செய்கிறதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவை நீல வாக்கில் நறுக்கி அதையும் சேர்த்துடலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வணக்கி விட்டுடலாம். அது கொஞ்சம் வணங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் ரொம்ப மெல்லிஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போது இந்த வெங்காயம் எல்லாம் அந்த எண்ணெயில் நல்லா வணங்கி வரணுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வணக்கி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா வணக்கி விட்டாச்சு. நான் இன்றைக்கி இந்த ஈரல் ஃப்ரை செய்கிறதுக்காக கோழி ஈரல் எடுத்துருக்கேங்க. எடுத்து அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. நம்ம இதில் இப்போ 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா அதை ஒரு டைம் வணக்கி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா வணக்கி விட்டாச்சு. இந்த டைமில் நான் கழுவி எடுத்து வச்சுருக்கிற ஈரலை இதில் சேர்த்துடலாங்க. ஈரல் பார்த்திங்கன்னா சட்டுன்னு வெந்துருங்க. அதனால இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு 15 நிமிஷம் டைம் இருந்தாலே போதும், சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ எல்லா ஈரல்களையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு டைம் பரட்டி விட்டுடலாங்க. பாருங்கள், சேர்த்த உடனே கலர் மாறிடுது. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க, அந்த ஸ்டீம்லேயே அது குக் ஆகிரும். நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுடலாம். அந்த எண்ணெயிலே எல்லா ஈரலும் கோட்டாகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுடலாங்க. இப்போ இதுக்கு மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேங்க. கூடவே காரத்துக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேங்க. கூடவே 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேங்க. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம அதை எண்ணெயில் நல்லா பரட்டி விட்டுடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். மசாலா எல்லாம் எல்லா ஈரலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை மூடி போட்டு கரெக்டாக ஒரு 7 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், 7 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். தண்ணி எதுவுமே நம்ம ஊற்றலைங்க. அந்த மூடி போட்டு வச்சோம் இல்லையா, அந்த ஸ்டீம்லேயே ஈரல் நல்லா குக் ஆயிருச்சு. இப்போ இதை நம்ம நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா நீங்கள் இப்படியே கூட இறக்கி சர்வ் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி இதை வறுவல் மாதிரி செய்ய போகிறேன். அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை நல்லா பரட்டி விட்டுடலாங்க. பாருங்கள், நல்லா பரட்டி விட்டாச்சு. ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்து நம்ம இதை சூடாக பரிமாறலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஈரல் ஃப்ரை. பார்த்திங்கன்னா குழந்தைங்க முதல் எல்லாருமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சிலருக்கு ஈரல் பிடிக்காது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது அவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்கங்க. இப்போது மேலே ஒரு கொத்து கருவேப்பிலை தூவி நான் இதை இறக்கிட்டேங்க. நம்மளுடைய சுவையான ஈரல் வறுவல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நாங்கள் இப்போ இந்த ஈரல் ஃப்ரையை சூடான சாதம் கூட சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மற்றும் ஒரு புது ரெசிபியோடு நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.